இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் 3,72,310 பரீட்சார்த்திகள் தோற்றுள்ளனர். பாடசாலை பரீட்சார்த்திகள் 2,64,496 பேரும், தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் 1,07,814 பேரும் இதில் அடங்குகின்றனர். நாடுலாவிய ரீதியில் 2,532 பரீட்சை மத்திய நிலையங்களில் இம்முறை பரீட்சை நடைபெறவுள்ளது. பரீட்சை மத்திய நிலையங்களில் விசேட பாதுகாப்பு வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையிலே தொடர இருக்கிறது. பரீட்சைக்கு கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு முன்பதாக மண்டபத்துக்கு சென்றுவிட்டால் பல பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பரீட்சார்த்திகள் நீங்கள் உங்களுக்கான வினாப்பத்திரங்கள் வழங்கப்பட்டதன் பின்னர் உங்களுடைய சரியான சுட்டன்களை உங்களுடைய வினாப்பத்திரங்களிலே குறிப்பிடுவதிலே கூடிய கவனம் செலுத்துங்கள். அது தொடர்பாக பாடசாலைகள் உங்களுக்கு வலியுறுத்தி இருக்கும். மேற்பார்வையாளர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம். அரை மணித்தியாலத்துக்கு முன்பதாக பரீட்சார்த்திகளை பரீட்சை மண்டபத்துக்குள்ளே அனுமதிக்க சொல்லியிருக்கிறோம். அந்த வகையிலே நீங்கள் அரை மணித்தியாலத்துக்கு முன்பதாக பரீட்சை மண்டபத்துக்கு உங்களுக்குரிய அறைக்குள்ளே உங்களுடைய சுட்டன் இடப்பட்டிருக்கின்ற அந்த இருக்கையிலே அமர்ந்து அனுமதி அட்டைகளை முன்கூட்டியே கையொப்பம் பெற்றுக் கொள்வதன் மூலமாக ஆறுதலாக பரீட்சைக்கு தோற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இம்முறை பரீட்சைக்கு செல்லுபடியாகும் அடையாள அட்டைகள் எவை? தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம், கடவுச்சீட்டு ஆகியவை செல்லுபடியாகும் என்பதுடன் அவற்றை தினமும் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அனுமதி அட்டைகளுடைய தேவை கருதி ஏதேனும் தேவைக்காக மீளவும் அனுமதி அட்டைகள் தேவைப்படும் பட்சத்திலே பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினூடாக தரவிறக்கம் செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆறடையாள பத்திரங்களை பொறுத்தளவிலே தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம், செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, இந்த மூன்று மட்டுமே உயர்தர பரீட்சைக்கான ஆளடையாள பத்திரங்களாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றுள் ஒன்றை கண்டிப்பாக பரீட்சார்த்திகள் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். பரீட்சை மண்டபத்திற்கு கொண்டு செல்ல முடியாத பொருட்கள் எவை? பரீட்சார்த்திகளை பொறுத்தளவிலே பரீட்சை மண்டபத்துக்கு கொண்டு செல்லக்கூடாததான எந்தவிதமான ஒரு பொருளையும் நீங்கள் கொண்டு செல்லக்கூடாது. நீங்கள் பரீட்சைக்காக கொண்டு செல்வதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற எழுது கருவிகள் உள்ளிட்ட பொருட்களை தவிர வேறு எந்த ஒரு இலத்திரனியல் சாதனத்தையோ, அது செல்லிட தொலைபேசியாக இருக்கலாம், ஸ்மார்ட் கடிகாரங்களாக இருக்கலாம், வேறும் ப்ளூடூத் போன்ற சாதனங்களாக இருக்கலாம், வேறும் இலத்திரனியல் சாதனங்களாக இருக்கலாம். இவற்றுள் எதுவித குறிப்பையோ நீங்கள் பரீட்சை மண்டபத்துக்குள்ளே எடுத்து செல்லக்கூடாது. பரீட்சைக்கு தோற்றுகின்ற பரீட்சார்த்திகள் ப்ளூடூத் உள்ளிட்ட இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்தவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் பரீட்சைக்கு தோற்றுகிற முழு காலப்பகுதியிலும் தமது காதுகள் இரண்டும் தெளிவாக தெரியக்கூடிய விதத்தில் பரீட்சைக்கு தோற்ற வேண்டும் என்ற ஏற்பாடுகள் இருக்கின்றன. பரீட்சைக்காக முன்னெடுக்கப்படும் விசேட சேவைகள் என்ன? பரீட்சை நடைபெறும் சந்தர்ப்பத்தில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் அதற்காக விசேட அனர்த்த முகாமைத்துவ திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் உள்ளிட்ட நிறுவனங்கள் இதில் இணைந்து செயல்பட உள்ளன. இதனிடையே அனர்த்த நிலைமை ஏதேனும் ஏற்படுமாயின் அது தொடர்பில் அறிவிப்பதற்காக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அனர்த்தங்கள் ஏற்படும் போது 117 என்ற அவசர அழைப்பு இலக்கம் 0113 66 81 19, 0113 66 80 26, 0113 66 80 32 மற்றும் 0113 66 80 87 ஆகிய தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இடர் நிலைமைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பம் இருக்குமேயானால் அது தொடர்பாக உடனடியாக இடர் முகாமைத்துவ நிலையத்தோடு தொடர்பு கொள்ளலாம்.